வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சொர்க்க வாசல் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வானவெளியை கிழித்து கொண்டு ராட்சத பானமாக பாய்ந்து வருகிறது போயிங். இதோ பம்பாய் நகரம் நெருங்குகிறது. கீழே மற்றொரு வண்ண ஆகாயம் போல பல வர்ண ஒளி விளக்குகள் நட்சத்திரங்களாக ஜொலிக்கின்றன. சரையில் என்று நீண்ட உடலை திருப்பிக் கொண்டு விமானம் கீழே தாழத் தொடங்குகிறது. அடி வயிற்றில் பதுங்கி இருந்த கால்கள் மெதுவாக வெளிவந்து நீண்டு விரைக்கின்றன. விமானத்தின் காக்பிட்டில் ரன்வே தெரிகிறதா என்று பைலட் கேட்கிறார். ஒரு மாதிரியாக தெரிகிறது, பட் இட் இஸ் நாட் கிளியர். ஓ, கொஞ்சம் உயர்ந்து பறந்து பாருங்கள். விமானம் சற்றே உயர்ந்து பறக்கிறது. என்ஜின் வேகம் படபடத்து அதிகமாகிறது. இப்போ ரன்வே தெரிகிறதா? மறுபடியும் அதே கேள்வி. நோ நோ கேப்டன், ஓப்பன் அப், லைன் அப். காக்பிட்டில் ஏற்பட்ட பரபரப்பு விமானத்தில் பிரயாணிகளுக்கிடையே நிழலாக நீள்கிறது. விஷயம் தெரிந்தவர்களுக்கு ஏதோ ஒரு கோளாறு என்ற அச்சம் விரிகிறது. பார்த்த சாரதி கண்களை மூடிக்கொண்டு தன் கிராமத்தையும் கோயிலையும் நினைத்து கொள்கிறார். கடவுளே, அமெரிக்காவிலிருந்து இவ்வளவு தூரம் பறந்து வந்து பிறந்த ஊரிலிருந்து 1000 மைல் தூரத்தில் என்னுடைய மரணம் ஏற்பட வேண்டுமா? என்னுடைய பாவங்களுக்கு இந்த விமான விபத்துதான் சரியான தண்டனையா? சட்டென்று ஒரு நினைவு மின்னல், ஒரு நெடி, பின் நொடி நேரத்துக்குள் அவருடைய தந்தைக்கு எப்பேற்பட்ட உன்னதமான சாவு! வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்க வாசல் திறந்து உற்சவ மூர்த்தியின் முன்னால் நடந்து வந்தபோது திடீரென்று நாராயணா நாராயணா என்ற மார்பை பிடித்து கொண்டு உட்கார்ந்தவர் அப்படியே போய்விட்டார். ஆகா, பட்டருக்கு எப்பேற்பட்ட சாவு பார்த்தீங்களா? புண்ணியாத்மா சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டார். சொர்க்கத்துக்கு அவர் போயிருக்கார் என்பதை விட ராமன் இருக்கிற இடம் அயோத்தி என்கிற மாதிரி இந்த நல்ல ஆத்மா போகிற இடமே சொர்க்கமாயிடும் என்றெல்லாம் ஊர் மக்கள் புகழ் அஞ்சலி செலுத்த, யாருக்கும் இல்லாத அளவு திரளான மக்கள் வெள்ளத்திலே இறுதி யாத்திரை போனாரே, அந்த தோத்தாத்ரி பட்டருடைய மகனுக்கு டில்லியில் மரணம் ஏற்படணுமா? திடீரென்று ஒரு குலுக்கல், விமானத்தின் பிரம்மாண்டமான உடல் ஏதோ ஒன்றில் மோதி தெரிக்கும் அசுர ஒலி. விமானம் பல துண்டுகளாக உடைந்து பிளந்து பிரயாணிகள் நாற்காலிகளுடன் பீய்த்து கொண்டு சிதறும்படி வெடிக்கிறது. குபீரென்ற விமானத்தின் வாலில் நெருப்பு பொங்கி எழுகிறது. பிரயாணிகளின் பலத்த பீதி குரல்கள் விமானத்தின் பாகங்கள் நெருப்பில் வெடித்து சிதறும் ஒலியில் அமுங்கி மங்கி மறைந்து போகின்றன. இடுப்பில் கட்டிய சீட் பெல்ட்டோடு தீ கோளத்திற்கு வெளியே வெகு தூரத்தில் தூக்கி எறியப்பட்ட பார்த்த சாரதி நினைவிழந்து மயங்கி விடுகிறார். கண் விழித்து பார்க்கும்போது ஆஸ்பத்திரியில் ஒரு கட்டிலில் படுத்து கிடப்பது தெரிகிறது அவருக்கு. எதிரே வெண்புறாக்களைப் போல நர்ஸ்கள் நின்று முறுவலித்து கொண்டிருக்க, டாக்டர்கள் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். சுய நினைவு வந்தவுடன் பார்த்த சாரதி லேசாக உடம்பை அசைத்து பார்க்கிறார். காயம்பட்ட இடங்களில் அசைவின் காரணமாக வலியின் தெறிப்பு. உடம்பில் சில இடங்களில் வெள்ளையாக பேண்டேஜ்கள், வயலட் நிறத்தில் தடவிய மருந்து திட்டுகள். ஒரு நர்ஸ் அல்லிப்பூவாய் சிரிக்கிறாள். கமான் சார், சீரப். உங்களுக்கு ஒன்றும் பெரிய காயங்கள் இல்லை. யூ வில் பி ஆல் ரைட் இன் அ ஃபியூ டேஸ். காட் ஹாஸ் சேவ்ட் யூ. அவருடைய உதடுகள் லேசாய் முறுவலித்து அசைய, மனதிற்குள் வேறு மாதிரி நினைத்து கொள்கிறார். எஸ், காட் ஹாஸ் ஸ்பேர்ட் மீ. சார், உங்க பிரதர் ஒருத்தர் என்னவோ பெயர் சொன்னார். ஐ திங்க் ஹீஸ் மிஸ்டர் சந்திரசேகர். இங்க வந்திருக்கார். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட உட்கார்ந்திருந்து விட்டு இப்பொழுதுதான் சீஃப் மெடிக்கல் ஆபீசரை பார்க்க போயிருக்கார் என்று சொல்லிவிட்டு நர்ஸ் நகர்ந்து செல்கிறாள். சிறிது நேரத்தில் உள்ளே நுழைகிறான் சந்திரசேகர். கண் விழித்திருக்கும் பார்த்த சாரதியை கண்டதும் அண்ணா என்ற கதறி கொண்டு வந்து படுக்கையில் அமர்ந்து அவருடைய கை விரல்களை தன் கைகளோடு இணைத்து அழுத்தி கொண்டு நெற்றையை பரிவோடு வருடுகிறார். அந்த பாசத்தின் ஸ்பரிசத்திலே சுகமாக விழி இமைகளை மூடி திறக்கிறார் அண்ணன்.
ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் இந்த ஆக்சிடென்ட். அத்தனை பேசஞ்சர்கள்ல 8 பேர் மட்டும்தான் தெய்வாதீனமா பிழைச்சிருக்காங்க என்ற விபத்தை பற்றி விளக்கமாக சொல்கிறான் தம்பி. சந்திரசேகர் பம்பாய் சென்ட்ரல் கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஆராய்ச்சியாளனாக இருக்கிறான். அவனுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் பேடன்ட் உரிமையாக இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்பனையாகி இருக்கின்றன. அடுத்த மாதம் வியன்னாவில் நடைபெறப் போகும் சர்வதேச விஞ்ஞானிகளின் மாநாட்டிலும் கலந்து கொள்ள இருக்கிறான். சந்துரு, உன்னோட ஒய்ஃபும் குழந்தைகளும் சுகமா இருக்காங்களா? சுகமா இருக்காங்கண்ணா. எல்லாரும் இப்ப விடுமுறைக்காக நாக்பூருக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க என்ற சந்திரசேகர் குரல் தழுதழுக்க, அண்ணா, இந்த கேள்விய நாங்க கேட்க முடியாம செய்துட்டியே என்று கண்ணீர் மல்க உருகுகிறான். பார்த்த சாரதி தன் வலக்கையை தூக்கி தம்பியின் தோளில் மெதுவாக தட்டி கொடுக்கிறார். தம்பி, நீ ஏன் கவலைப்படுற? உலகத்துல எல்லாருக்கும் மனைவி குழந்தைகள் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேர் அதையெல்லாம் விரும்புறதில்ல, சில பேருக்கு கடவுள் கொடுக்கறதில்ல. நான் முதல் வகை, அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று நிச்சலனமாக சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொள்கிறார் அவர். அப்போது உள்ளே வந்த நர்ஸ் சந்திரசேகரிடம் வந்து, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், லெட் ஹிம் டேக் ரெஸ்ட் என்று சொல்லி நீங்கள் வெளியே போங்கள் என்பதை சொல்லாமல் சொல்கிறாள். சந்திரசேகர் எழுந்து புறப்படும் போது திடீரென்று ஆஸ்பத்திரியில் ஒரு பரபரப்பு. டாக்டர்களின் நடமாட்டத்திலும் நர்ஸ்களின் வேலைகளிலும் அசாதாரண படபடப்பும் சுறுசுறுப்பும் விஸ்வரூபம் எடுக்கின்றன. காரணம், டில்லியில் இருந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் முக்கிய பதவி வகிக்கும் சுந்தரராஜன் அந்த ஆஸ்பத்திரியில் யாரையோ பார்க்க வருகிறாராம். பார்த்த சாரதி மெதுவாக கண்களை திறந்து சந்திரசேகரை பார்க்கிறார். அந்த டெபுட்டி செக்ரட்டரி அவருடைய தம்பிதான். அவரை பார்க்கத்தான் டில்லியில் இருந்து பறந்து வருகிறான் அவன். உலக புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞானியின் வருகையில் பரபரப்படையாத அந்த ஆஸ்பத்திரி ஓர் அதிகாரி வரப்போவது தெரிந்ததும் அடையும் பரபரப்பை கண்டு பார்த்த சாரதி மனதிற்குள் சிரித்து கொள்கிறார். சந்துருவின் படிப்பையும் அறிவையும் மதிக்காத இந்த நாட்டு மக்கள் சுந்தரின் அதிகாரத்துக்கும் பதவிக்கும் எப்படி பணிந்து மரியாதை செலுத்துகிறார்கள்? அண்ணா என்று ஓடி வருகிறான் சுந்தர்ராஜன். அவன் பின்னாலே அவனுடைய மனைவி மாதவியும் குழந்தை சுரேஷும் வருகிறார்கள். நியூஸ கேட்டதும் அப்படியே பதறி போயிட்டோம். கல்கத்தாவுக்கு அம்மாவுக்கும் தங்கிக்கும் டெலிஃபோன் போட்டு செய்தி சொல்லிட்டு நாங்க புறப்பட்டு வந்தோம் என்ற பக்கத்தில் வந்து அண்ணனின் கால் மாட்டில் உட்கார்ந்து கொள்கிறான் சுந்தர். நான் இப்ப நல்லா இருக்கேன் என்று சிரித்த முகத்தோடு தம்பியையும் மாதவியையும் பார்த்து சொல்லிவிட்டு சுரேஷின் கன்னத்தில் செல்லமாக தட்டுகிறார் அவர். அப்போது நர்சிங் சூப்பரண்டென்ட் அங்கே வந்து பவ்யமாக சுந்தர்ராஜன் முன்னால் நிற்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் சந்திரசேகருக்கு ஜெர்மனியிலிருந்து ஓவர்சீஸ் கால் வந்திருக்கு. ஓ சந்துரு, போய் ஃபோன் அட்டன் பண்ணு. நம்ம விசுதான் அண்ணாவை பத்தி கேட்க கால் போட்டிருப்பான் என்று சந்திரசேகரை டெலிஃபோன் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறான் சுந்தர். விஸ்வநாதன் பார்த்த சாரதியின் மூன்றாவது தம்பி இந்தியாவில் இன்ஜினியரிங் படிப்பு முடித்துவிட்டு மேற்படிப்புக்கு ஜெர்மனி போயிருந்தான். அண்ணன் அமெரிக்காவில் இருந்து சென்ற போயிங் ஆக்சிடென்ட் ஆன செய்தியை ரேடியோவில் கேட்டதும் பதறிப்போய் உடனே பம்பாய்க்கு சந்திரசேகருக்கு போன் செய்தான். சந்துரு, அண்ணாவுக்கு ஒண்ணுமில்லையே? எனிதிங் சீரியஸ்? நான் உடனே புறப்பட்டு வரட்டுமா என்ற போனிலே துடிக்கிறான் விசு. வேண்டாம் விசு, அண்ணாவுக்கு ஒன்றும் ஆபத்தில்லை. நத்திங் டு வரி. லேசான சிராய்ப்பு காயங்கள் தான். வெரி மைனர் ஸ்கிராச்சஸ். நீ இங்க வர வேண்டாம். யூ கேரி ஆன் வித் யோர் ஸ்டடீஸ். வீட்ல லதா சௌக்கியந்தானே என்று இயல்பாக பேசுகிறான் சந்துரு. எஸ், ஷீ இஸ் குவைட் ஓகே. டெலிஃபோனில் பேசி முடித்துவிட்டு படுக்கைக்கு வந்த சந்திரசேகர் போன் உரையாடலை சொல்லிக் கொண்டிருக்கும் போது, பாச்சா என்று கதறிக்கொண்டு உள்ளே வருகிறாள் தாயார் ஜானகி. பின்னால் சுசித்ராவும் ஓடி வருகிறாள். படுக்கையில் உட்கார்ந்து மகனின் உடம்பெல்லாம் தடவி கொடுத்தவாறு கண்ணீர் மல்கி பொங்கி பேசுகிறாள் அந்த தாய். ஆச்சா, உன்ன மாதிரி நல்ல உயிர்களை கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டாருடா. 1000 பேர்ல ஒருத்தன் மட்டும்தான் காப்பாத்தணும்னாலும் அந்த ஒருத்தனா உன்னைத்தான் கடவுள் தேர்ந்தெடுப்பார். நேக்கு தெரியும்.
என்று குரல் தழுதழுக்க குமரி அழுகிறாள் ஜானகி. பாவம் அம்மா என்னை பெரிய உத்தமன் என்றும் ஒழுக்க சீலன் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறாள். நான் செய்திருக்கும் பாவங்களை பற்றி அவளுக்கு தெரிந்தால் என்ற மனதிற்குள் நினைத்து கொண்டு குமைகிறார் பார்த்த சாரதி. அண்ணனின் கால் மாட்டிலே உட்கார்ந்து அவர் கால்களை மெதுவாக வருடி கொடுக்கிறாள் சுசித்ரா. வேகமாக வந்ததால் 6 மாத சிசுவை வயிற்றில் தாங்கிக் கொண்டிருக்கும் அவள் பூ உடல் வெகுவாக பெருமூச்சு விட்டு இழைக்கிறது. நியூஸ் கிடைச்சதும் சுசித்ரா மட்டும்தான் புறப்பட்டு வர முடிஞ்சது. அவ வீட்டுக்காரருக்கு லீவு கிடைக்கல. அவருக்கு எமர்ஜென்சி வார்டில் டியூட்டி. யாராவது ஒருத்தருக்கு தான் லீவு கொடுக்க முடியும்னு சீஃப் சொல்லிட்டார் என்கிறாள் தாயார். சுசித்ராவும் அவள் கணவன் ரங்கராஜனும் கல்கத்தாவில் ஒரு பெரிய நர்சிங் ஹோமில் டாக்டர்களாக பணியாற்றுகிறார்கள். சுசித்ரா கர்ப்பமாக இருப்பதால் அவளுக்கு உதவியாக இருப்பதற்காக அம்மா கல்கத்தா போயிருந்தாள். அம்மாவுக்கு இப்போது வேலையே இதுதான். கர்ப்பமாயிருக்கும் மருமகள்களுக்கும் மகளுக்கும் அங்கங்கே போய் ஒத்தாசையாயிருந்து பிள்ளை பேறு பார்த்து குழந்தையை வளர்ப்பதுதான் அவளுக்கு நிரந்தர வேலை. அந்த வேலையை தொடர்ந்து செய்வதற்கான சந்தர்ப்பங்களை விடாமல் தந்து கொண்டிருந்தார்கள் மருமக்கள்மார்கள். ஏமா, ஒரு சாதாரண ஆக்சிடென்ட்டுக்காக பிரெக்னெண்டா இருக்கிற தங்கையையும் இழுத்துக்கிட்டு நீ ஓடி வரணுமா என்ற கண்டிப்பு தொனிக்க கேட்கிறார் பார்த்த சாரதி. நோக்கு என்னடா தெரியும், இது சாதாரண ஆக்சிடென்டா? நல்ல வேலை, ஆண்டவன் என் பிள்ளைய காப்பாத்திட்டார். ஏண்டா, நீ 2 நாள் படுக்கையில விழுந்துட்டா யார் உன்னை பார்த்துக்கிடுறது? பொண்டாட்டியா பிள்ளையா அதெல்லாம் தான் ஒன்றும் வேண்டாம்னு சன்னியாசி மாதிரி ஆயிட்டியேடா என்று ஆற்றாமை பொங்க குறைபட்டு கொள்கிறாள் அம்மா. பெண்டாட்டி எதுக்குமா? இப்போ பெண்டாட்டி இருந்திருந்தா நான் ஆக்சிடென்ட்ல பழிச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். அந்த பெண்டாட்டியோட மாங்கல்ய பலம்தான் என் உயிரை காப்பாத்துச்சுன்னு சொல்லுவ என்று சிரிக்கிறார் பார்த்த சாரதி. அப்படி சொல்றதுனால ஒரு புருஷனுக்கு ஒன்னும் கேவலம் இல்லடா என்ற ஜானகி மெதுவாக அவர் முகத்துக்கு நேரே குறிந்து, சரி இப்பவாவது சொல்லுடா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நோக்கொன்னும் வயசாயிடலை. அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடுறேன் என்று முணுமுணுக்கிறாள். மகன் கட கட என்று சிரிக்கிறார். என்னம்மா சொல்ற? உன் பிள்ளை மார்கண்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? எனக்கு இப்போ வயசு 45, ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தாண்டா சொல்றேன், கடைசி காலத்துல உனக்குன்னு ஒரு பெண்டாட்டி பிள்ளைகள் இருக்கணும். யாருமே ஆதரவில்லாம தனிமரமா நிக்க கூடாதுடா. தனிமரம் என்ற வார்த்தை பார்த்த சாரதியின் மனதின் ஆழத்தில் ஓர் உலுக்கலாய் பதிகிறது. அவர் தனிமரந்தானா? நிமிர்ந்து சுற்றிலும் பார்க்கிறார். புகழ்பெற்ற விஞ்ஞானி சந்திரசேகர், அரசாங்க அதிகாரி சுந்தர்ராஜன், டாக்டர் சுசித்ரா, ஜெர்மனியில் அவர் நினைவாகவே இருக்கும் என்ஜினியர் விஸ்வநாதன், எல்லோரும் அவருடைய படைப்புகள், அவர் உருவாக்கிய ப்ராடக்ட்ஸ். அவர்கள் எல்லோருமே தங்கள் வாழ்க்கையில் அமைந்துள்ள பட்டம், பதவி, உயர்வு, முன்னேற்றம் ஒவ்வொன்றுக்கும் அண்ணன்தான் அஸ்திவாரம் என்பதை மறக்காமல் பாசத்தின் பிணைப்பிலே நெஞ்சுருகி நிற்கும் அன்பு காட்சியை கண்டு அவர் மனம் உள்ளுக்குள் பெருமையால் பொங்கி பூரிக்கிறது. 25 வருஷங்களுக்கு முன்பு கோட்டையூர் கிராமத்திலே பெருமாள் கோயில் பட்டாச்சாரியாக ஜீவனம் செய்து கொண்டிருந்த தோத்தாத்ரி ஐயங்காரின் குடும்பம்தான் இது என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். தோத்தாத்ரி பட்டர் ஒரு கேரக்டர். பொழுது விடிந்து பொழுது போனால் திவ்ய பிரபந்தமும் தெய்வ தொண்டுமாக காலத்தை கழிப்பவர். கோயிலிலே சொற்ப சம்பளம் எவ்வளவு என்பதை பற்றி கூட அவர் கவலைப்படுவதில்லை. வீடு, வாசல், குடும்பம், குழந்தைகள், வரவு செலவு என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படுபவராக இருந்தால் அல்லவா சம்பளத்தை பற்றி கவலைப்பட? எல்லாம் அவன் செயல். கல்லினுள் தேரைக்கும் கருப்பையுள் உயிருக்கும் உணவு கொடுப்பது அவன் கடமை என்று கவலை இல்லாமல் நிம்மதியாயிருப்பார். குடும்ப பாரம் எல்லாம் முழுக்க ஜானகி தலையில்தான். வீட்டிலே பாச்சா மட்டும்தான் அப்பா பிள்ளை. அவருக்கு கோயில் காரியங்களில் கூட மாட ஒத்தாசை செய்வான். அபிஷேகம், அலங்காரம் முதலிய பூஜை வேலைகளிலும் பக்தர்களுக்கு தீர்த்தம், துளசி, குங்குமம் விநியோகிப்பதில் உதவி செய்வதிலும் முழு ஆனந்தம் அவனுக்கு. பள்ளிக்கூடத்தில்
பாச்சாவின் நெருங்கிய நண்பன் சுப்புனியும் இப்படித்தான். சிவன் கோயில் குருக்களான தன் அப்பாவுக்கு வேண்டிய எடுபிடி வேலைகளை செய்து மீதி நேரங்களில் தான் சுப்புனி பள்ளிக்கூடத்தின் பக்கம் எட்டி பார்ப்பான். நட்பிலே சுப்புனிக்கும் பாச்சாவுக்கும் எவ்வளவு ஒற்றுமையோ அவ்வளவு வேற்றுமை படிப்பிலே. ஒவ்வொரு வகுப்பிலும் தட்டு தடுமாறி கடைசி ஆளாக பாஸாகி வருவதுதான் சுப்புனியின் பழக்கம். பாச்சா SSLC தேறியதும் ஜானகி அவனை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தாள். காரைக்குடி கல்லூரியில் இன்டர்மீடியட்டில் சேர்ந்து தினசரி நடந்து போய் வந்து படித்து கொண்டிருந்தான். என்ன பாச்சா, என்ன யோசிச்சுட்டு இருக்க என்ற அம்மாவின் குரல் அவருடைய சிந்தனையை கலைக்கிறது. படக்கென்ற கண்ணை திறந்து அவளை பார்க்கிறார். அண்ணா, இன்னும் 3 நாள்ல உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம், டாக்டர் சொல்லிட்டார். டிஸ்சார்ஜ் ஆனதும் டில்லிக்கு வந்து என் வீட்லயே இருந்துடு என்கிறார் சுந்தரராஜன். வேண்டாம்னா, டில்லியில ரொம்ப வெப்பமா இருக்கும், இல்லனா ரொம்ப குளிரா இருக்கும். அவர் எங்கூட மும்பையிலேயே இருக்கட்டும் என்கிறான் சந்திரசேகர். வேண்டாம் அண்ணா, கல்கத்தா கிளைமேட் தான் அண்ணாவுக்கு பொருத்தமா இருக்கும். அவர் வந்து என்னோடையே இருக்கட்டும் என்று கெஞ்சுகிறாள் சுசித்ரா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் முன்னாலேயே என்னுடைய எதிர்கால திட்டத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் எழுதியிருந்தனே என்று குறுக்கிட்டு சொல்கிறார் பார்த்தசாரதி. என்னடா பெரிய திட்டம், இத்தனை நாளும் மெட்ராஸ்லயும் அமெரிக்காவிலையும் சௌகரியமா வாழ்ந்துட்டு கடைசியில கேடுகட்ட கிராமத்துக்கு போறேன்னு சொல்றியே, ஏண்டா என்று ஆத்திரமாக கேட்கிறாள் அம்மா. அதான் சொன்னியேம்மா கடைசியிலேன்னு, அதுதான் காரணம். கடைசியிலேயாவது எனக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழணும்னு விரும்பித்தான் கோட்டையூருக்கு போக ஆசைப்படுறேன். அவருடைய பேச்சு சுரீர் என்ற குடும்பத்தாரின் இதயங்களில் பாய்ந்து குலுக்குகிறது. குடும்பத்தில் எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக இதுவரை வாழ்ந்துவிட்ட அவர் இப்போது கடைசியாக தன் ஆசைக்காக வாழ கோட்டையூருக்கு போக விரும்புகிறார். அந்த கிராமத்தை எந்த சூழ்நிலையில் பிரிந்து வந்தார் அவர்? பார்த்தசாரதி இன்டர்மீடியட் 2வது ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போது தோத்தாத்ரி வைகுண்ட ஏகாதசி என்று மாரடைப்பால் மரணமடைந்ததும் ஜானகி கிராமத்தில் இருந்த நில புலன்களை எல்லாம் விற்றுவிட்டு பட்டணம் புறப்பட முடிவு செய்துவிட்டாள். பாச்சா, நீயும் உன் தம்பி தங்கைகளும் நல்லா படிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு பட்டணம் போறதுதான் நல்லது. என்னம்மா இப்படி சொல்ற? பட்டணத்துக்கு போய் எப்படிமா பிழைக்கிறது என்று திகைத்தான் மகன். நான் இருக்கண்டா, உன்னை மட்டும் இல்ல, உன்னோட தம்பி தங்கைகளையும் நல்லா படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துல சேர்த்து முன்னுக்கு கொண்டு வர்றது என் பொறுப்பு. அதுக்காக பட்டணத்துல 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு சமையல் வேலை செஞ்சு உங்களை படிக்க வைக்கிறேன். கவலைப்படாத. உன் தம்பி தங்கைகளை கேட்டு பாரு. ஒவ்வொருத்தனும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாருக்கும் நல்லா படிப்பு வருது. அவங்க ஆசையை கெடுப்பானே. ஆமண்ணா, இந்த பட்டிக்காட்டுல கிடந்து கஷ்டப்படுறதை விட பட்டணத்துல போய் எப்படியும் பிழைச்சுக்கலாம். பள்ளிக்கூட நேரம் போக மீதி நேரங்கள்ல முறுக்கு, சுண்டல், அப்பளம்னு ஏதாவது வித்து பிழைச்சுக்கலாம் என்ற பிள்ளைகள் ஏக மனதாக சொன்னார்கள். சரி என்று புறப்பட்டான் பார்த்தசாரதி. ஆனால் அவர்கள் சொன்னது போல தாயை சமையல் வேலை செய்யவோ பிள்ளைகளை முறுக்கு விற்கவோ விடவில்லை. அவன் தன் படிப்பை இன்டர்மீடியட்டோடு தியாகம் செய்துவிட்டு சொத்துக்களை விற்று கையில் கிடைத்த பணம் தீர்வதற்கு முன்னமேயே ஜே தாம்சன் அண்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து உழைத்து முன்னேறி பிறகு அமெரிக்காவில் ஹெட் ஆபீஸுக்கே மாற்றலாகி சென்றான் பார்த்தசாரதி. கை நிறைய சம்பாதித்ததையெல்லாம் குடும்பத்திற்கே செலவிட்டு தம்பி தங்கைகளுக்கு தேவைப்பட்டதெல்லாம் கொடுத்து படிக்க வைத்து ஒவ்வொருத்தருக்கும் பொருத்தமான இடத்தில் திருமணமும் நடத்தி வைத்து விட்டார். பாச்சா, மூத்த பிள்ளைக்கு தாண்டா முதல்ல கல்யாணம் பண்ணணும் என்று ஜானகி வற்புறுத்திய போதெல்லாம், வேண்டாம்மா, நான் மூத்த பிள்ளை இல்ல, குடும்பத்துக்கு மூத்த ஆண் பிள்ளை, என் கல்யாணம் ஒன்றும் முக்கியம் இல்ல என்று தட்டி கழித்து கொண்டே எல்லோருக்கும் திருமணம் நடத்தி முடித்துவிட்டு, என் கடமைகள் எல்லாம் முடிஞ்சது, இனிமே நான் கிராமத்துக்கு போய் மீதி ஆயுளை தெய்வ தொண்டுல செலவிட போறேன் என்று சொல்லிவிட்டார் பார்த்தசாரதி. அமெரிக்காவில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா திரும்பிய போதுதான் இந்த விமான விபத்து. கடவுள் இந்த விபத்திலிருந்து அவரை காப்பாற்றி அவர் செய்த பாவங்களுக்கெல்லாம் கழுவாய் தேடிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
மும்பை ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் குடும்பத்தார் வழி அனுப்பி வைக்க சென்னைக்கு புறப்படுகிறார் பார்த்தசாரதி. மீனம்பாக்கத்தில் அவர் போய் இறங்கியதும் தாம்சன் அண்ட் கம்பெனியின் சென்னை கிளை மேனேஜர் வந்து அவரை வரவேற்றார். மிஸ்டர் ஜனார்த்தன், நான் இன்று வருவது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வியப்படைகிறார் பார்த்தசாரதி. மும்பையிலிருந்து திரு சந்திரசேகர் எனக்கு போன் பண்ணியிருந்தார். என் வீட்டில் 2 நாளாவது தங்கிட்டுத்தான் போகணும் சார். நோ, மன்னிக்க வேணும், நான் இன்னைக்கே கோட்டையூருக்கு போகணும். திருச்சிக்கு ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் புக் பண்ண முடியுமா? இன்றைய ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம் என்றவர் சட்டென்று நினைவு வந்தவராக, இன்னைக்கு சாயந்தரம் என் நண்பர் ஒருத்தர் தன் கார்ல திருச்சிக்கு போக போறதா நேத்து என்கிட்ட சொல்லியிருந்தார். அவருக்கு போன் பண்ணி அந்த கார்ல உங்களையும் கூட்டிக்கிட்டு போக ஏற்பாடு பண்ற. வாங்க சார், வீட்டுக்கு போகலாம் என்று அவரை அழைத்து கொண்டு காரில் புறப்படுகிறார். வீட்டுக்கு போனதும் தன் நண்பருக்கு போன் செய்கிறார் ஜனார்த்தனன். வெரி சாரி ஜனார்த்தனன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் என் பக்கத்து வீட்டுக்காரங்க 4 பேர் திருச்சி வரைக்கும் கார்ல வரதா சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்று வருத்தம் தெரிவிக்கிறார் நண்பர். ஜனார்த்தனன் ரயில்வே புக்கிங் ஆபீஸுக்கு போன் செய்கிறார். எதிர்பார்த்தது போலவே அன்றைய ட்ரெயின் எதிலுமே இடம் இல்லாமல் மறுநாள் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸுக்குத்தான் ரிசர்வேஷன் கிடைக்கிறது. மேனேஜர் வீட்டிலே தங்குகிறார் பார்த்தசாரதி. அவரிடம் ஒரு போட்டோ ஆல்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் ஜனார்த்தனன். சார், நம்ம கம்பெனி இங்க ஆரம்பிச்சதுல இருந்து நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் விழாக்களையும் இதுல சேர்த்து வச்சிருக்கோம் சார், பாருங்க. ஆல்பத்தை புரட்டுகிறார் பார்த்தசாரதி. முதல் பக்கத்தில் கம்பெனி ஸ்தாபகர் ஜே தாம்சனின் வண்ணப்படம், அடுத்த பக்கம் அவருடைய மகன் ராபர்ட்டின் படம். பார்த்தசாரதியின் பார்வை அந்த படத்திலே நிலை குத்தி நிற்கிறது. ஓ மை டியர் ராபர்ட்! அவருடைய கண்கள் பனித்து நனைகின்றன. ராபர்ட்டின் தொடர்பால் அவருடைய வாழ்க்கை பாதை எப்படியெல்லாம் மாறியது. தந்தை இறந்ததும் குடும்பத்தோடு சென்னைக்கு வந்து பாச்சா வேலை தேடிக் கொண்டிருந்த சமயம் நல்ல வேலை கிடைப்பது முயற்கொம்பாயிருந்தது. ஒரு நாள் புறநகர் பகுதியில் ஒரு முதலாளி அவனை தன் வீட்டுக்கு வேலை விஷயமாக வர சொல்லியிருந்தார். மெயின் ரோட்டை விட்டு ஒரு கிளை பாதையில் சைக்கிளில் அவசரமாக போய்க் கொண்டிருந்த பாச்சா பாதை ஓரத்தில் ஒரு வெள்ளைக்கார இளைஞன் வலியால் முனகி கொண்டு கிடப்பதை பார்த்தான். பக்கத்திலே ஒரு மோட்டார் சைக்கிள் சாய்ந்து கிடந்தது. ஏதோ ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகி கை கால்களில் ரத்தம் வழிய அடிபட்டு எழுந்து நடக்க முடியாமல் மல்லாந்து படுத்தபடி வலி பொறுக்க முடியாமல் முனகி கொண்டு கிடந்தான் அந்த இளைஞன். பாச்சாவை பார்த்ததும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் டேக் டு மீ டு ஹாஸ்பிட்டல் ப்ளீஸ் என்று அவன் பலவீனமான குரலில் கெஞ்சினான். அவனை அப்படியே விட்டுவிட்டு தன் வேலையை பார்க்க போக முடியவில்லை பாச்சாவால். மெயின் ரோட்டுக்கு போய் சென்னை போகும் ஒரு லாரியை நிறுத்தி அதிலே ராபர்ட்டை ஏற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் பாச்சா. அந்த உதவியை ராபர்ட் கடைசி வரை மறக்கவே இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட், நான் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்த போது முதல்ல ஒருத்தன் என்னை பார்த்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? என் கையில் இருந்து தெரித்து விழுந்த வாட்சையும் சட்டை பையில் இருந்த பர்ஸையும் தூக்கி கொண்டு ஓடியே போய்விட்டான். ஆனால் நீ வேலை தேடி போன அவசரத்திலும் எனக்காக இரக்கப்பட்டு எவ்வளவு உதவி செய்திருக்கிறாய். ரியலி யூ ஆர் கிரேட் என்று அவன் கைகளை அழுத்தி பிடித்து நன்றி சொன்ன ராபர்ட் இறுதி வரை அந்த நட்பு கரங்களை விட்டுவிடவில்லை. அப்பாவிடம் சொல்லி தனக்கு செக்ரட்டரியாக பாச்சாவை அமர்த்தி கொண்டான். கம்பெனியின் மார்க்கெட்டிங் ஆபீசரான அவன் வெளியூர் போகும்போதெல்லாம் பாச்சாவை கூட்டிக் கொண்டு செல்வான். சென்னையில் இருக்கும்போது தினசரி நண்பன் வீட்டுக்கு வருவான் ராபர்ட். வீட்டு நிலைமையையும் தேவைகளையும் புரிந்து கொண்டு அவனாகவே அவ்வப்போது வேண்டிய உதவிகள் செய்வான். பாச்சாவின் தம்பி தங்கைகளின் படிப்புக்கும் வழிகாட்டி உதவுவான். இவ்வாறு அவனுடைய அன்பு பிடிக்குள் சிக்கிக் கொண்ட பாச்சா ராபர்ட்டின் அன்பு வற்புறுத்தலுக்காக பல புதிய பழக்கங்களை கற்றுக்கொள்ள நேர்ந்தது. மன்னிக்க வேண்டும் ராபர்ட், என்னால் சிகரெட் பிடிக்க முடியாது. என் அப்பா பெரிய பக்திமான், என் குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப வைதிகமானவங்க என்று மறுத்து பார்த்தான் பாச்சா. நோ மை டியர் பாச்சா, சிகரெட் பிடிக்கிறதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒவ்வொருத்தனுக்கும் மத நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் கோயிலுக்கு போய் வணங்கிவிட்டு வர வேண்டியதுதான்.
ஆனால் அந்த மதம் ஒருத்தனுடைய உணவு உடை பழக்க வழக்கங்களில் எல்லாம் குறுக்கிடக்கூடாது. வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ். சமுதாயத்தை பார்த்துத்தான் நம் பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்ள வேண்டும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாளைக்கே எங்கள் கம்பெனியிலே நீ சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசர் ஆகிவிடலாம். அப்பொழுது பெரிய பெரிய வியாபாரிகளை சந்தித்து பேச வேண்டியிருக்கும். அவர்களுடன் பிசினஸ் பேசும்போது சிகரெட் பிடிப்பதும் ட்ரிங்க் சாப்பிடுவதும் ரொம்ப தவிர்க்க முடியாததாகிவிடும், இல்லையா? ராபர்ட்டின் நட்புக்கு கட்டுப்பட்ட பாச்சா நாளடைவில் சிகரெட் பிடிக்கவும் மது அருந்தவும் இறைச்சி சாப்பிடவும் கூட பழகிவிட்டான். ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படி செய்யும் போதெல்லாம் மானசீகமாக கடவுளிடம் மனமுருகி பிரார்த்திப்பான். கடவுளே, என் நண்பனுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இந்த பாவங்களை மனமறிந்து செய்கிறேன். என்னை மன்னித்து விடு. ஆனால் இந்த விஷயம் பாச்சாவின் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. ஜே தாம்சன் காலமானதும் ராபர்ட் அமெரிக்காவுக்கு ஹெட் ஆபீஸுக்கு போகும்போது பார்த்த சாரதியையும் கூட்டிக் கொண்டு போய் அங்கே ஜெனரல் மேனேஜர் பதவியில் அமர்த்தினான். பதவி உயர்ந்ததும் பல புதிய பழக்கங்களும் அவனுக்கு தவிர்க்க முடியாததாகிவிட்டன. சில சமயங்களில் நைட் கிளப்புக்கும் ராபர்ட்டோடு போக நேர்ந்தது. அங்கே காபரே நடனக்காரிகளின் தரிசனமும் சீண்டல்களும் ஸ்பரிசங்களும் ஏற்படும் போதெல்லாம் பாச்சா மனதிற்குள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வான். சார் என்ற ஜனார்த்தனின் குரல் பார்த்த சாரதியின் சிந்தனையை கலைக்கிறது. ஆல்பத்திலிருந்து பார்வையை திருப்பி நிமிர்கிறார் அவர். சார், மும்பையிலிருந்து உங்களுக்கு போனோகிராம் வந்திருக்கு. கோட்டையூர்ல இருந்து பம்பாய்க்கு இந்த தந்தி வந்ததாம். அதை அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கார் உங்க தம்பி என்ற போனோகிராமை அவரிடம் கொடுக்கிறார் ஜனார்த்தனன். விமான விபத்தை பற்றி கேள்விப்பட்ட சுப்புனிதான் அந்த தந்தியை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கிறான். விமான விபத்திலே சிக்கி தெய்வாதீனமாக தப்பி பிழைத்ததை கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். சீக்கிரமே குணமடைய கடவுளை பிரார்த்திக்கிறேன் சுப்பிரமணிய குருக்கள். தந்தையை படித்ததும் முதலில் சிரிப்பு வருகிறது பார்த்த சாரதிக்கு. விபத்தில் தப்பியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தானாமே. பாவம், சரியாக இங்கிலீஷ் தெரியாத யாரோ இப்படி தந்தையை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சுப்புனிக்குத்தான் தமிழே சரியாக எழுத வராதே. இப்பொழுது அவனுக்கு எழுதத்தான் தெரியாது. ஆனால் எப்படி அழகாக பேச தெரிந்து கொண்டு விட்டான். 5 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவிலிருந்து பாச்சா கோட்டையூருக்கு வந்தார். பிறந்த இடத்தின் மேல் உள்ள இயல்பான பற்றுதல் மட்டுமன்றே, தன் பாவங்களை தீர்த்து கொள்ளவும் கடைசி காலத்தில் அமைதியாக வாழ்ந்து முடிக்கவும் கோயில் தொண்டு செய்வது என்று செய்து கொண்ட தீர்மானமும் அதற்கு காரணம். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்டையூர் வீதிகளிலே அவர் மறுபடி எளிய உடையிலே சாவதானமாக நடந்து செல்லும் அனுபவம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அழகும் அமைதியும் நங்கூரம் பாய்ச்சி இருக்கும் அந்த கிராமம் நாகரீகத்தின் வேகமான அலைவீச்சுகளிலிருந்தும் பரபரப்பிலிருந்தும் தப்பிவிட்ட ஒரு நல்ல புகலிடமாய் தோன்றியது. வழியில் எதிர்ப்பட்ட ஊர்க்காரர்களிடமெல்லாம் பார்த்த சாரதியை காட்டி, யாருன்னு தெரியுதோ, நம்ம பழைய பாச்சா பார்த்த சாரதி அமெரிக்காவிலிருந்து என்ன பார்க்க வந்திருக்கான் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டார் சுப்பிரமணிய குருக்கள். ஓ, தோத்தாத்ரி பட்டரோட பிள்ளையாண்டானா? சந்தோஷம், நல்லா இருப்பா என்று அவர்கள் சொன்னபோது பாச்சாவுக்கு ஒரு பக்கம் பெருமை, இன்னொரு பக்கம் குற்ற உணர்வு. இங்கே தன் தந்தையை இன்னும் நினைவு வைத்திருக்கிறார்களே என்று பெருமைப்படும் போதே, இவ்வளவு புகழுக்குரிய பட்டருடைய மகன் என்பதற்கு நான் தகுதியானவனா என்ற ஆற்றாமை அவர் உள்ளத்தில் விண் என்று உதைத்தது. இனிமேலாவது பட்டருடைய மகன் என்ற பெயருக்கு தகுதியாக வாழ வேண்டும். இன்னும் சிறிது காலத்தில் இங்கேயே வந்து தங்கி கோயில் தொண்டு செய்ய போவதாக அவர் சுப்புனியிடம் சொன்னபோது அவர் நம்பவில்லை. என்ன பாச்சா, பட்டணத்திலும் அமெரிக்காவிலும் ராஜபோகமா இருக்கிறவன் இந்த கிராமத்துல கோயில பட்டரா வருவதாவது? ஏண்டா சுப்புனி, உண்மையான ராஜாவான குலசேகரரே அரசு செல்வமும் இந்திர போகமும் எனக்கு வேண்டாம்னு உதறிட்டு திருவேங்கடத்தில் எம் பெருமான் பவள வாய் காண படியாய் கிடக்க ஆசைப்படலையா? அடடே, பரவாயில்லையே, அமெரிக்கா போயும் பிரபந்தம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கையே என்று வியந்தார் குருக்கள். ஞாபகம் வச்சுக்கிட்டதாவது? அதைத்தான் தினசரி நினைச்சுக்கிட்டே இருக்கனே. சுப்புனி வீட்டிலே தடுக்கில் உட்கார்ந்து தையல் இலையில் பழங்கஞ்சியும் தயிரும் பிசைந்து
மாவடு ஊறுகாயோடு சுவைத்து சப்பு கொட்டி சாப்பிட்டு கொண்டிருந்த போது பாச்சா கேட்டார், ஏண்டா சுப்புனி, கிறிஸ்தவ மதத்திலே பாவ மன்னிப்பு கொடுக்கறாங்களே, அது மாதிரி நம்ம மதத்திலும் ஒருத்தன் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டா? நல்லா உண்டுடா. ஒருத்தன் தான் செஞ்ச பாவங்களுக்காக மனம் வருந்தி கசிந்து உருகி அழுதா ஆண்டவன் அவனை கைவிட்டுட மாட்டான், ஏற்றுக்கொள்வான். யானே பொய், என் நெஞ்சும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றார். ஆனா ஒரு வித்தியாசம், ஒருத்தனுடைய பாவங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படுகின்றன என்று நம்ம மதத்துல சொல்றதில்லை. நீ செஞ்ச பாவம் இப்ப மன்னிக்கப்படாதுன்னு அறிவிச்சிட்டா அவன் மறுபடி புதிதாக பாவம் செய்ய ஒரு சபலமோ துணிச்சலோ ஏற்படலாம் இல்லையா என்று விளக்கினார் சுப்பிரமணிய குருக்கள். அந்த காலத்தில் புத்த மதத்தை ஏற்படுத்தியவர் யார் என்று கேட்டாலே திரு திரு என்று விழிக்கும் சுப்புனி இப்போது எப்படி மத தத்துவங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பேசுகிறான் என்று வியப்படைந்தார் பாச்சா. நண்பரிடம் தான் செய்த பாவங்களை எல்லாம் ஒளிவு மறைவில்லாமல் சொல்லி தீர்த்தார் அவர். ஏண்டா, இவ்வளவு பாவம் செஞ்ச எனக்கு கதி மோட்சம் உண்டா? நிச்சயம் உண்டு பாச்சா. பாவத்தை நினைச்சு வருந்தி கடவுளை கும்பிடுறவனுக்கு நிச்சயம் நல்ல கதி கிடைக்கும் என்று ஆறுதல் கூறினார் குருக்கள். கோட்டையூருக்கு வரும் சந்தர்ப்பம் அவர் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே ஏற்பட்டு விட்டது. மோட்டார் சைக்கிள் பந்தய பிரியரான ராபர்ட் இத்தாலி கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்ட போது பெரிய விபத்திற்குள்ளாகி பார்த்த சாரதியின் மடியிலேயே மாண்டு விட்டார். பிறகு கம்பெனியில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா திரும்பினார் பார்த்த சாரதி. ஆல்பத்தில் இருந்த நண்பனின் படத்தை பார்த்து அவர் கண்கள் கலங்கி நீர் சுரக்கின்றன. மறுநாள் விடிந்ததும் காலை பத்திரிகையை எடுத்துக்கொண்டு அவரிடம் வருகிறார் ஜனார்த்தனன். சார், பாத்தீங்களா, நேத்து இங்கிருந்து போன என் நண்பனின் கார் டிரைவர் தூக்கு கலக்கத்துல விழுப்புரம் பக்கத்துல ஒரு மரத்துல மோதி கார்ல இருந்த எல்லாரும் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்களாம் சார். நல்ல வேளை நீங்க அந்த கார்ல போயிருந்தா. ஓ காட், காட் ஹஸ் சேவ்ட் யூ சார். செய்தியை பார்த்த சாரதியின் உள்ளம் அதிர்கிறது. எஸ், காட் ஹஸ் ஸ்பேர்ட் மீ எகைன். மனதிற்குள் நினைவு குறுகுறுக்கிறது. அன்று இரவு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் புறப்பட்டு திருச்சியில் வண்டி மாறி விடியற்காலையில் கோட்டையூர் வந்து சேர்கிறார். சுப்புனியின் வீட்டை அடையும் போது வாசற்படியில் அவரே நின்று கொண்டிருக்கிறார். வாடா பாச்சா, சௌக்கியமா இருக்கையா என்று ஓடி வந்து வரவேற்கிறார் சுப்பிரமணிய குருக்கள். வீட்டுக்குள் எட்டி பார்த்த சாரதி எல்லோரும் எங்கேயோ புறப்பட்டு கொண்டிருப்பதை கண்டு கொள்கிறார். என்னடா சுப்பினி, எங்க புறப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? தெரியாதா நோக்கு? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லையா? சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு பெருமாள் கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நல்ல நேரத்துல நீயும் வந்திருக்க, வா போகலாம். பார்த்த சாரதியின் உள்ளத்தில் ஓர் ஆழ்ந்த சிலிர்ப்பு. ஓ, வைகுண்ட ஏகாதசியா? இந்த நாளிலேதானே என் அப்பா வைகுண்ட பதவி அடைந்தார். அவருடைய மகனுக்கும். சடாரென்று அவர் இதயத்தில் ஒரு பலத்த அதிர்வு. சுப்புனி, நெஞ்சு வலிக்குதுடா என்று திடீரென அலறிய அவர் மார்பை பிடித்தவாறு வாசற்படியிலேயே உட்கார்ந்து விடுகிறார். பதற்றத்தில் துடித்த குருக்கள் கீழே அமர்ந்து நண்பனை நிமிர்த்தி பிடித்து கொண்டு உள்ளே திரும்பி, டே ராமு, போய் டாக்டரை கூட்டிட்டு வாடா, ஓடு சீக்கிரம் என்ற மகனை விரட்டுகிறார். ராமு அம்பாக பாய்ந்து வெளியே ஓடுகிறான். சுப்புனி, எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் கழுவாய் தேடி இங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள இந்த மாரடைப்பு என்ன நரகத்துல தள்ளிடும் போல இருக்கே என்று துடிக்கிறார் பார்த்த சாரதி. இல்ல பாச்சா, நீ தவறு செய்யற போதெல்லாம் கடவுளை நினைச்சு மன்னிப்பும் கேட்டுக்கிட்டியே, அது போதும்டா. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கார். கோயிலில இருந்த ஒரு சன்னியாசி, எதிர் வீட்டுல இருந்த ஒரு தாசி தினசரி பாவ தொழில் செய்து கொண்டிருக்காளேன்னு நினைச்சு கொண்டே இருந்தாராம். அந்த தாசி வயிற்று பிழைப்புக்காக சரீரத்தை விற்கும் போதெல்லாம் உள்ளம் வருந்தி ஈஸ்வரனிடம் மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்து கொள்வாளாம். கடைசியில் இருவரும் ஒரே நாளில் இறந்து போனார்கள். சந்நியாசியின் உயிரை யமதூதர்கள் வந்து நரகத்திற்கு இழுத்து சென்றார்களாம். ஆனால் வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் வந்து தாசியின் உயிரை சொர்க்கத்திற்கு கொண்டு போனார்களாம். அது மாதிரி
எப்பொழுதும் ஈஸ்வர தியானத்தை மறவாத உனக்கு நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கும் பாட்சா. பார்த்த சாரதியின் உடலெங்கும் நடுக்கம் பரவுகிறது. சுப்பினி, தினசரி எங்க கோயில்ல தொண்டு செய்து ஆண்டவனை வணங்க வேணும்னு நினைச்சு ஆவலோட ஓடி வந்தனே. பாச்சா, கவலைப்படாதடா. உலகத்துல ஒவ்வொருத்தனுக்கும் ஏற்பட்டிருக்கிற கடமைகளை நிஷ்காமிய கர்மமாய் செஞ்சு முடிக்கிறதே ஒரு வகையில் ஆண்டவனுக்குரிய வழிபாடுதான். இத பகவானே கீதையில சொல்றாரே, படிக்கலையா? நீ ஒரு குடும்பத்துல நல்ல பிள்ளையாகவும் ஒன்னனாகவும் நண்பனாகவும் இருந்து அவரவர்க்குரிய கடமைகளை எல்லாம் பயன் கருதாமல் செஞ்சு முடிச்சியே, அதுவே போதும்டா. தூரத்திலே பெருமாள் கோயிலில் மக்கள் ஆரவாரம். நாராயணா நாராயணா, கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள், திவ்ய பிரபந்தங்களின் முழக்கங்கள் அலை அலையாய் மெல்லியதாக மிதந்து வருகின்றன. ஓம் நமோ நாராயணா. பார்த்த சாரதியின் உதடுகள் அஷ்டாட்சர ஜப யக்ஞத்தில் பலகீனமாக ஆனால் உறுதியாக இயங்குகின்றன. தூரத்திலே கோயிலில் ஆரவாரம் ஓங்கி எழுகிறது. தோ, சொர்க்கவாசல் திறந்துட்டாங்க. சுப்புனி உறக்க கூவுகிறார். சடார் என்று நிமிர்ந்து நெஞ்சை உயர்த்தி எழுந்திருக்க முயல்கிறார் பார்த்த சாரதி. அடுத்த வினாடி விழிகள் நிலை குத்தி நிற்க, தலை நொடித்து கீழே சாய, உடம்பு குளிர்ந்து விரைத்து கொள்கிறது. பாச்சா என்று அலறிய குருக்கள் மேலே நிமிர்ந்து பார்க்கிறார். மேலே நிஜ சொர்க்கவாசல் திறக்கப்படுவது அவரது மனக்கண்ணில் நிழலாடுகிறதோ? 1977ஆம் ஆண்டு அமுத சுரபி நடத்திய சிறுகதை போட்டியில் 2ஆம் பரிசு பெற்ற சிறுகதை இது வாசகர்கள் தேர்ந்தெடுத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.